Hello students, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா லைஃப் ப்ராசஸோட செகண்ட் டாபிக். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன்னா என்ன? ரெஸ்பிரேஷன் இஸ் a process by which food is burned into cell in the cells of the body with the help of oxygen to release energy. அப்படின்னா ரெஸ்பிரேஷன்றது ஒரு சின்ன ப்ராசஸ். ஓகேவா? என்ன ஆக போகுதுன்னா ஃபுட் வந்து பர்ன் அவுட் ஆக போகுது, பர்ன் அவுட் ஆகி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆக போகுது, அவ்வளோதான். ஓகேவா? வித் ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் இட் ரிலீசஸ் சம் எனர்ஜி. திஸ் இஸ் நவுன் அஸ் ரெஸ்பிரேஷன். நம்ம ரெஸ்பிரேஷன் பேசிக்காக அந்த பிரீத்திங் நினைக்கக்கூடாது. பிரீத்திங்க்கும் ரெஸ்பிரேஷனுக்கும் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. பிகாஸ் பிரீத்திங் இஸ் அ எக்ஸ்டர்னல் ப்ராசஸ், இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் ஆஃப் ஏர். ஓகேவா? ஆனால் ரெஸ்பிரேஷன்றது இன்டர்னல் ப்ராசஸ். உள்ளுக்குள்ள என்ன ஆக போகுதுன்னா அதாவது அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ஆக்சிஜனை இன்டேக் பண்ணி பர்ன் அவுட் ஆகி எனர்ஜி ரிலீஸ் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இட் டேக்ஸ் பிளேஸ் இன் த மைட்டோகாண்ட்ரியா ஆஃப் த செல். ஒரு செல்லோட மைட்டோகாண்ட்ரியால தான் இது நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. த எனர்ஜி ரிலீஸ் டியூரிங் த ரெஸ்பிரேஷன் இஸ் யூஸ் டு மேக் ஏடிபி அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ஃப்ரம் ஏடிபி மாலிகுல். அடினோசின் டைபாஸ்பேட்ல இருந்து அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆக போகுது அண்ட் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் எங்க நடக்க போகுதுன்னா மைட்டோகாண்ட்ரியால. ஸோ ஏடிபி மாலிகுல் வித் பாஸ்பேட்ஸ் gives out in the ATP. ஓகேவா? from respiration அப்போ எனர்ஜியோட ATP molecule ரிலீஸ் ஆகுது. the energy is stored in the cell in the form of adenosine triphosphate. ATP molecules தான் என்ன ஆகும்? செல்ல ஸ்டோர் ஆகும். ஓகே. when the cells need energy, ATP is broken down in the presence of water to form ADP and energy is released. ஒன்றும் இட்ஸ் அ ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறாங்கன்னா, நம்ம ஃபுட்டை இன்டேக் பண்ணதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் வந்து ஸ்டோர் ஆகி மசிலாகவும் பில்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. கிளைகோஜென்ஸ். ஓகேவா? கிளைகோஜென்ஸ் தான் பாடியில் வந்து ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதுவே பிளான்ஸ்ல ஸ்டார்ச்சா ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் எனர்ஜி என்ன ஆக போகுதுன்னா ஏடிபி மாலிகுலும் பாஸ்பேட்ஸும் சேர்ந்து ஏடிபி மாலிகுல்ஸ் தான் ஸ்டோர் ஆகும். இந்த ஏடிபி மாலிகுல்ஸ் நம்மளுக்கு எப்பெல்லாம் எனர்ஜி தேவைப்படுதோ அப்போ பிரேக் டவுன் ஆகி ஏடிபி மாலிகுல்ஸ் பாஸ்பேட்டோட எனர்ஜியை ரிலீஸ் பண்ண போகுது. ஓகேவா? அதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் எனர்ஜியை. ஓகேவா? in the presence of water. So ATP in the presence of water, it gives out ADP plus energy. இந்த ப்ராசஸ் பேர் தான் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. So there are two type of respiration. என்னன்னா aerobic, anaerobic. Aerobicனா in the presence of air, especially in the presence of oxygen. Okay, anaerobicன்றது absence of air or oxygen. Aerobic respiration takes place in the presence of oxygen. It produces more energy. The end product of carbon dioxide, water, energy, it takes place in most of the organism. In aerobic respiration, glucose is converted into pyruvates. Glucose, aerobic respiration, in the presence of oxygen, glucose என்னவா மாறும்னா in cytoplasm. இதான் important. Cytoplasmல pyruvates மாறும். The pyruvates மைட்டோகாண்ட்ரியால in the presence of oxygen, carbon dioxide, water and energy are converted ஆகும். ஓகேவா? So anaerobic respiration போது it takes place in the absence of oxygen. It produces less energy. ரொம்ப கம்மியான எனர்ஜி. The end product are lactic acid or ethanol, carbon dioxide and energy. ஓகேவா? இங்க வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, இங்கேயும் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி இங்க எனர்ஜியும் ப்ரொடியூஸ் ஆகும் and this amount. அது இல்லாம ethanol or lactic acid ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? It takes place in the muscle cell and muscle cells தான் இந்த process நடக்குது. In anaerobic respiration in muscle cell, glucose is converted into pyruvates. Cytoplasm அந்த process வந்து அப்படியே சேமா தான் நடக்கும். ஏன்னா அங்க ஆக்சிஜனோட பிரசன்ஸ்ல தான் நடக்கும். ஓகேவா? pyruvates தான் இங்க absence of oxygen. அப்போ muscle cellsல lactic acid plus energy. அதனால தான் muscle builds அந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகுது. So in aerobic respiration in yeast, glucose is converted into pyruvates and the absence of oxygen, pyruvate is converted into ethanol. எந்த இடத்துல? yeastல. ஓகேவா? pyruvates என்ன ஆகுது? absence of oxygenல ethanol, oxygen, carbon dioxide and water எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட், பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் இன் வேரியஸ் பாத்வே. எப்படிலாம் வந்து
குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆக போகுது அப்படின்றத ஒரு சார்ட்டில் குளுக்கோஸ் presence ஆஃப் ஆக்சிஜன் சைட்டோபிளாசமில் பைருவேட்ஸாகவும் எனர்ஜியாகவும் மட்டும் தான் இருக்கும். நல்லா வச்சுங்க, presence ஆஃப் ஆக்சிஜன் பைருவேட்ஸ் எனர்ஜி. ஸோ இப்போ ரெண்டு விதமாக மாறுது. மைட்டோகாண்ட்ரியாவில் presence ஆஃப் ஆக்சிஜனில் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் எனர்ஜி கிடைக்கும் போது ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் லாக்டிக் ஆசிட் ப்ளஸ் எனர்ஜி இன் மசில் செல். அதுவே ஈச் செல்ல எத்தனால் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் எனர்ஜி. இந்த ஃப்ளோ சார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் வாட் ரெஸ்பிரேஷன் இன் அனிமல்ஸ். ஹியூமன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது the main organ of the respiratory system are என்னென்னு நல்லா ஞாபகிச்சுங்க. நாஸ்ட்ரில்ஸ், nasal cavity, pharynx, larynx, trachea, bronchioles, lungs, ஓகேவா, அண்ட் டயப்ராம். இது எல்லாமே இதில் இருக்க திங்லாம் ஞாபகிச்சுங்க. 1 2 3 4 5 6 7. இந்த 7 ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அது இல்லாமல் லங் அண்ட் டயப்ராம் இதில் இன்வால்வ் ஆக போகுது. ஓகேவா, எங்கெங்கே இந்த பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரியணும்ல. ஸோ எந்தெந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேசல் கேவிட்டி, ஓரல் கேவிட்டி, பைரிங்ஸ், லைரிங்ஸ், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இங்கே ஓகேவா. அதுக்கப்புறம் பிரான்ச்சியோல்ஸ்லேருந்து பாருங்கள் ஆல்வியோல்ஸ்லாம் இருக்குது இங்கே ஓகேவா, சின்ன வால்ஸ். ஸோ டயப்ராம் வந்து கீழே இருக்கும், லங்கு கீழே லங் இருக்குது, ஈசோஃபேகஸ் இங்கே இருக்குது, இந்த வால் ஃபுட் வால், டயப்ராம் இங்கே இருக்குது, ட்ராக்கியா ஓகேவா. ஸோ ஒவ்வொன்றதோட ஃபங்க்ஷனும் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ யூ ஹேவ் டு ஸ்டடி அபவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈச். பாருங்க, ஏர் என்டர் த்ரூ த நாஸ்ட்ரில்ஸ். ஏர் எந்த வழியாக போகணும்னா நாஸ்ட்ரில்ஸ் வழியாக உள்ள என்ட்ரி ஆக போகுது. ஏர் அண்ட் மியூக்கஸ் ட்ராப் த டஸ்ட் பார்ட்டிகல். ஸோ உள்ள ஏர் போகும்போது அதில் ஏரில் நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ண போகுதுன்னா அந்த நாஸ்ட்ரில்ஸில் இருக்க ஏரும் மியூக்கஸும் என்ன பண்ண போகுதுன்னா ட்ராப் பண்ண போகுது. ட்ராப் பண்ணி பியூரான ஏரை மட்டும் உள்ளே பாஸ் பண்ணும். தென் பாசஸ் த்ரூ த பைரிங்ஸ், லைரிங்ஸ் அண்ட் ட்ராக்கியா, பிரான்ச் அண்ட் என்டர் இன்டு எ லங். பிரான்ச் வரையும் உள்ளே போய் லங்குக்குள்ளே போயிருந்து the trachea as a ring of cartilage. இந்த இடத்துல ட்ராக்கியாவில் என்ன இருக்குன்னா ரிங் ஆஃப் கேட்டிலேஜ் இருக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த வால்வ் வந்து பிரேக் ஆகாமல் கொலாப்ஸ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ண போகுது ஓகேவா. which present it from collapsing when there is no air in the trachea. The bronchi divides into small tube. bronchi வந்ததுக்கப்புறம் நிறைய சின்ன ஸ்மால் டியூப்ஸாக அது இதுவாக போகுது, அதுக்கு பேர் தான் branchioles. So which end with the tiny air sac called alveoles. அதுக்கப்புறம் சின்ன பேக் மாதிரி air sacs மாதிரி போகும்போது அதுக்கு பேர் தான் என்னது alveole. The alveole supplied with blood vessels through which exchange of gas. அப்போ blood நம்ம லங்குக்குள்ளே வரும்ல, அப்போ வந்து இந்த alveole தான் என்ன பண்ணுவோம்னா bloodடையும் அந்த ஏரையும் மிக்ஸ் பண்ணி பாஸ் பண்ணும் ஓகேவா. The alveole helps to increase the surface area of the exchange of gas. இதான் ஆல்வியோல்ஸ். சின்ன ஏர் பேக்ஸ் மாதிரி இருக்குல்ல. ஸோ இது மாதிரி இருக்கும்போது நிறைய ஏரை வந்து நம்ம ட்ராப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ப்ரீத்திங் மெக்கானிசம். ப்ரீத்திங்னா என்னன்னு தெரியணும்ல. ஸோ we have breathe in air and muscles of diaphragm contract and moves downward and chest cavity expand and air entered into a lung. ஃபர்ஸ்ட் ஏர் வந்து இன்ஹேல் பண்ண போறீங்க. இன்ஹேல் பண்ணி பாருங்க. இன்ஹேல் பண்ணும்போது என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு breathe in air. The muscle of the diaphragm contracts and moves downward. நீங்க இன்ஹேல் பண்ணும்போது அந்த டயப்ராம் வந்து கீழே கான்ட்ராக்ட் ஆகும் ஓகேவா. கான்ட்ராக்ட் ஆக போது டவுன்வர்ட்ஸில் ஓகேவா. எக்ஸ்பேண்டில் கான்ட்ராக்ட் ஷிங்க் ஆகிற மாதிரி ஓகேவா. அண்ட் செஸ்ட் கேவிட்டி எக்ஸ்பேண்ட். நீங்கள் இன்ஹேல் பண்ணும்போது இந்த செஸ்ட் கேவிட்டி என்ன ஆக போகுதுன்னா எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. தென் த ஏர் என்டர்டு இன்டு த லங். அதுக்கப்புறம் ஏர் வந்து நாஸ்ட்ரல்ஸ் வழியா லங்குக்குள்ளே போயிடுச்சு. தென் when we breathe out air, ஏரை வந்து breathe out பண்ணும்போது muscle of the diaphragm relax. இந்த டயப்ராம் இருக்குல்ல, எக்ஸ்பேண்ட் ஆன அந்த டயப்ராம் என்ன ஆக போகுதுன்னா ரிலாக்ஸ் ஆக போகுது. மூவ்ஸ் அப்வர்ட் அந்த செஸ்ட் கேவிட்டி கான்ட்ராக்ட். செஸ்ட் கேவிட்டி எக்ஸ்பேண்ட் ஆனது கான்ட்ராக்ட் ஆக போகுது. அண்ட் ஏர் கோஸ் அவுட் ஃப்ரம் த லங். லங்ல இருந்து ஏர் வெளில போகுது. சரிங்களா. டயப்ராம் கீழே வருது, இன்டேக் ஆஃப் ஏர். ஸோ டயப்ராம் கீழே கான்ட்ராக்ட் ஆகுது.
ஸோ செஸ் கேவிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகுது, இங்கே ஷிங்கா இது ரிலாக்ஸ் ஆகிடுது, டயப்ரம் ரிலாக்ஸ் ஆகுது. ஓகேவா, செஸ் கேவிட்டி கான்ட்ராக்ட் ஆகுது. ஸோ அந்த பலூன் மாரி வச்சு எக்ஸ்பெரிமெண்டலாகவும் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா. ஓகே, மோஸ்ட்லி இவ்வளோ தான் இந்த ரெஸ்பிரேஷன் டாப்பிக்கில். இந்த டாபிக் வரையும் தான் இருக்குது. ஓகே, இது வரையும் உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.